ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மூவிஸ் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சஜன் கேலி சசுர்லால்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 நம்ம சேனல்லே போட்டாச்சுங்க. அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆன்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ராணியும் அவங்க கணவரும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, சோ அதோட முடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு இவரு சரி நான் பிடிச்சி விடுறேன்னு சொல்லிட்டு இப்ப அவளோட கை காலை பிடிக்க விடும்போது உடனே அவளுக்கு செம மூடாகுமா. உடனே மூடாகும் போது ஒரு சும்மா இல்லாம அவளை அங்கேயே வச்சு மேட்டர் பண்ணிட்டே இருப்பாரா. இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சத்தம் பார்த்தனா வெளியில குஷி படுத்திருப்பாளா. அவளுக்கு இந்த சத்தம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாவே இருக்குங்க. உடனே குஷி என்ன பண்ணுவானா, அவ பக்கத்துல இருந்த அவங்க அக்காவை எழுப்புவா. அக்கா, அண்ணியோட ரூம்ல டெய்லி நைட்டு இதே மாதிரி சத்தம் வந்துட்டே இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டேன்னா நைட்ல என்னோட ரூம்ல எலி வந்துருது, அதனால தான் நான் கத்துறேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு இவ்வளவு முடிப்பாளா. உடனே குஷி என்ன கேட்பானா, ஆமா உங்களோட ரூம்ல இதே மாதிரி எலி வருமா, நீங்களும் இதே மாதிரி நைட் கட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ரூம்ல எல்லாம் எலி வராது, அதுக்கு பதிலாக அனகொண்டா வரும் அப்படி சொல்லும் போது உடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு இவ கேட்பாளா. அதுக்கு அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு வயசு கிடையாது, ஒழுங்கா மூடிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சத்தம் போடுவாங்க. இப்படியே குஷி என்ன பண்ணோம்னா அவங்க அக்கால எழுப்பி எழுப்பி அவ ஒரு மார்க்கமான டவுட் எல்லாம் கேட்க அவங்க அக்காவும் நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படி சொல்லிட்டு சத்தம் போடுவாங்க. இவங்க இப்படி பேசிட்டே இருக்க அங்க உள்ள பார்த்தனா ரொம்ப சவுண்ட் அதிகமா வந்துட்டே இருக்குங்க. ஏன்னா இவங்க அண்ணன் அந்த அளவுக்கு வேலை செய்வானா, அவங்க அண்ணி வேற பயங்கரமா கத்திட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு வழியா அவங்கள மேட்டர் பண்ணி முடிக்கவும் இவங்களும் தூங்கிடுவாங்களா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோ தாங்க கட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா வீட்டுல துணி எல்லாம் துவச்சிட்டே இருக்கும்போது அவருடைய மனைவி தான் நினைச்சிட்டு இருப்பாரு, என்ன வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப ஹீரோ தூங்கும் போது அங்க அவங்க மனைவி வந்துட்டு எழுப்புவாங்க. எழுத்துட்டு எங்க இருந்தாங்க உங்களுக்கு சூடா பால் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது அவளை பார்த்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுங்க. ஏன்னா இவ தான் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா இல்லையா, இப்ப திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு அவளை திரும்ப இழுத்து வச்சு கட்டி பிடிச்சி செம்மையா கிஸ் பண்ணுவாருங்க. இப்படி கிஸ் பண்ண இப்ப அவளுக்கு செம்மையா மூடாயிட்டு இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து இங்க செம்மையா வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஹாட்டாவே பண்ணிட்டே இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படி இவங்க அவனோட மனைவியை போட்டு செம்மையா பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப வழக்கம் போல அவளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருங்க. இவன் என்ன பண்ணானா அதெல்லாம் பொருட்படுத்தாம அவளை செம்மையா பண்ணிட்டே இருக்கும் போது அவளை பார்த்தனா முடியிற டைம் பார்த்து அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வாசல்ல உட்காந்துட்டு ஹீரோனை கூப்பிடும்போது இப்ப அங்கிருந்து அவ வந்து ஏமா கூப்பிட்டீங்க அப்படி சொல்லி கேட்பாளா. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா. ஆமா எங்க உங்க அண்ணியை காணோம் அப்படி சொல்லி கேட்கும்போது அண்ணி வந்து அவங்க டைலர் கடைக்கு போயிருக்காங்க. சரி உன் தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, தங்கச்சி வந்து வாழைப்பழம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்கா அப்படி சொல்லும்போது என்ன உன்னோட தங்கச்சி இப்ப அதிகமா வாழைப்பழம் சாப்பிட ஆரம்பிக்கிறா, ஒன்னும் சரியில்லையே, சரி விடு எல்லாத நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு குஷி வருவாங்க. குஷி வந்த உடனே என்ன சொல்லுவானா, அம்மா இங்க பாத்தீங்களா யார் வந்திருக்கா அப்படி சொல்லும்போது பக்கத்துல பார்த்தனா நம்ம ஹீரோ தாங்க வந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுடைய மாமியாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது இப்ப இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோனி அட பாவி நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு அவங்க மயக்கப்பட்டு அந்த கட்டிலே விழுந்துருவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தாங்க கட்டுறாங்க. நைட் டைம்ல நம்ம ஹீரோனி படுத்துட்டு இருக்கும்போது அவங்க செம்மையா ஒரு நைட்டு போட்டிருப்பாங்களா. பக்கத்துல பார்த்தோன்னா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அது பொறுமையா மேல தூக்கிட்டு அவரை கிஸ் பண்ணிட்டு செம்மையா முடியேத்தி மேட்டர் பண்ணலான்னு போகும்போது அவ பயங்கரமா கத்துவா பாருங்க. இதை கேட்ட அவங்க அண்ணியும் அவங்க தங்கச்சியும் உள்ள வந்துருவாங்க. உள்ள வரும்போது குஷி என்ன கேட்பானா, ஏன்க்கா சத்தம் போட்டீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல காலைல இருந்து நான் சாப்பிடலையா, அதான் லைட்டா மயக்கம் வந்துருச்சு, அதான் லைட்டா சத்தம் போட்டேன் அப்படி சொல்லும்போது இதை கேட்ட அவங்க அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு இல்லையா, அதான் உங்க அக்காவுக்கு அவரோட ஞாபகம் வந்து சத்தம் போடுறாங்க போல, பசி வேற எடுத்திருக்கும் அப்படி சொல்லும்போது இதை கேட்டா அவளும் லைட்டா மறைப்பாளா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்மளோட ஹீரோட பெட்ரூம்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுடைய அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது அவர் தூங்குறதுக்கான பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவானா அவங்க அண்ணியை ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இங்க படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு எந்த ஒரு உதவியா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க அப்படி சொல்லும்போது இதே டைமுக்கு இவளுடைய கணவர் உள்ள வருவாரா. அவர் கையில தலைக்காணி எடுத்துட்டு வரும்போது உடனே இப்ப இவன் என்ன சொல்லுவானா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாச்சும் தேவை கீவனா எங்க 2 பேர்த்தையும் நீங்க கூப்பிடலாம், தயக்கமே படாதீங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு மனசுக்குள்ளே ஒண்ணு நினைப்பாரா, நினைச்சிட்டு கண்டிப்பா எனக்கு எந்த உதவியா இருந்தாலும் நான் அவங்கள கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் போகும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ராணியோட பெட்ரூம்ல தாங்க கட்டுறாங்க. எங்க பார்த்தனா நம்ம ராணி ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிற அப்படின்னு ஒரு கணவர் கேட்பாரா. அதுக்கு ராணி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நினைக்கிறேன், நான் என்ன யோசிக்கிறேன்னா நம்ம ரம்யா இருக்கா இல்லையா, அவங்க வீட்டுக்கார வந்ததுல இருந்து அவளுக்கு சந்தோஷமே இல்ல, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது
நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இல்ல அவரை பிடிக்காம தான் இங்க வந்திருக்காளோ எனக்கு தோணுது அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, சேச்சே அதெல்லாம் அவங்க வீட்டு பிரச்சனை, அது நமக்கு தேவையில்லை, இப்ப நீ என்ன சந்தோஷப்படுத்து, அவங்க பிரச்சனையில நீ போகாத அப்படி சொல்லும்போது, இப்ப இவ்வளவு சிரிப்பாளா. உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ணும்போது அவளும் சும்மா இல்லைங்க அவருக்கு கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சிருவா. உடனே தன்னுடைய துணி எல்லாம் கழட்டிட்டு அவர் கூட பண்ற மேட்டர் சீன்ஸ் இருக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கும். இப்படி கிட்டத்தட்ட இவங்க ஒரு 10 நிமிஷமா பண்ணிட்டே இருக்கும்போது இந்த சவுண்ட் பார்த்தனா வழக்கம் போல வெளியில படுத்துருக்கவங்க எல்லாத்துக்கும் கேட்குங்க. அதுல நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சோன்னே அவனும் எழுந்து உட்காந்துட்டு அந்த சத்தத்தை கேட்டு, ஆஹா உள்ள வேற லெவல் சம்பவம் நடக்குது போல, நம்மளுக்கு இதுல ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாமளும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 3வது எபிசோடும் பார்த்துடலாம். இந்த 3rd எபிசோடு ஸ்டார்டிங் சீல பார்த்தனா காலையில நம்ம ஹீரோனை செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டே இருக்கும்போது இப்ப வெளியில வந்த ஹீரோ அவளை பார்த்துட்டு செமையா மூடாயிட்டு டப்புன்னு அவளை தூக்கிட்டு உள்ள போயிடுவாங்க. அவளும் கத்த கத்த இவர் அதெல்லாம் கேட்காம பெட்ல போட்டு அவளை புரட்டிட்டே இருக்கும்போது இவ கத்துற சவுண்ட் கேட்டுட்டு இவளோட அண்ணி உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்தாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஆச்சு குழந்தைனாரே, என்ன கதவு போட்டாம அப்படியே ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோனி ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருப்பாளா. உடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது இப்ப அவ என்ன பண்ணுனா அங்கிருந்து மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. உடனே இவங்க அண்ணி என்ன கேட்பாங்கன்னா, என்ன குழந்தைனாரு அவ உங்களுக்கு மேல விருப்பமே இல்லாத மாதிரி இருக்கா, என்ன நீங்க ஒழுங்கா அவளை பண்றது இல்லையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு மனசுல அவர் என்ன நினைப்பாருன்னா, நான் ஒழுங்கா பண்றதால தான் அவ தப்பிச்சே போறா, உங்கள்ட்ட எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உடனே இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல கொஞ்ச நாளா அவளை நான் லவ் பண்ணலாம்னு சொல்லி கிட்ட போகும்போது அவ அது பிடிக்காத மாதிரி என்கிட்ட இருந்து தள்ளி போயிடுறா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீங்க வந்ததுல இருந்து அவளை வீட்டுக்கு கூப்பிடவே இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் போது, நீங்க வேற நான் நிறைய முறை கூப்பிட்டு இருக்கேன், நீங்க வேணா ஒரு முறை ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது, சரி ஓகே நான் அவள்கிட்ட சொல்லி பாக்குறேன் அப்படின்ட்டு இவங்க அங்கிருந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா அவங்களோட பெட்ரூம்க்கு வந்து உட்காந்துட்டு புலம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம அவன் பண்ற மேட்டரை தாங்க முடியாம இங்க வந்தனா இங்கேயும் பின்னாடியே வந்து நம்ம உயிரை வாங்குறானே அப்படின்னு இவங்க புலம்பிட்டே இருக்கும் போது இப்ப பார்த்தனா அந்த இடத்துக்கு அவங்க அண்ணி வராங்க. வந்தவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஆமா என்ன உன் பிரச்சனை, ஏன் அவர்கிட்ட நீ பேச மாட்ட ஒழுங்கா அப்படி சொல்லி கேட்கும் போது, இல்ல நீ இதை எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு அவர் பிடிக்கவே இல்லை, தயவு செய்து இதை பத்தி நீங்க கேட்காதீங்க அப்படி சொல்லும் போது இப்ப அவளும் சரி ஓகே நான் அதை பத்தி கேட்கலன்ட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்மளுடைய குஷி இருக்கா இல்லையா, அவன் நேரா அவங்க அண்ணி கிட்ட வந்து, அண்ணி இதே மாதிரி நான் கடத்தேர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வரவா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எது கடத்தேருக்கு தனியா போறியா, அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லும் போது இதே டைமுக்கு நம்ம ஹீரோனை வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அட அண்ணி நானும் கடத்தேருக்கு தான் போறேன், நான் இவளை கூட்டு போறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படி சொல்லி அனுப்பி வைப்பாங்களா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் வருவாங்க. வந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா ராணி அண்ணி யாருமே வீட்டுல காணுமே, எங்க எல்லாமே அப்படி சொல்லி கேட்கும்போது, என்ன உங்க மனைவியை தேடுறீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, சரியாதான் கேட்குறீங்க, ஆமா எங்க அவ அப்படி சொல்லி கேட்கும்போது, குஷியும் அவங்களோட மனைவியும் கடத்தேருக்கு போயிருக்காங்க, அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அவங்க கூட என் வீட்டுக்காரர் போயிருக்காரு, இப்போதுக்கு நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கோம் அப்படி சொல்லும் போது, ஆமா என்ன விஷயமா அவங்களை தேடுறீங்க அப்படின்னு இவங்க கேட்பாங்களா. இல்ல எனக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வேணும், அதனால தான் உங்களை தேடுறேன் அப்படி சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு தரேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா, அவங்க தனியா உட்காந்துட்டு நம்ம குழந்தைனாருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவங்க மனைவி திருப்திப்படுத்த முடியாம இருக்காரோ, அதனால தான் இவ அவ கூட வாழ மாட்டாளா என்னமோ எனக்கு டவுட்டாவே இருக்கு. நம்ம இருந்தாலும் இதை நம்ம விடக்கூடாது, ஏன்னா அவ என் வீட்டுக்காரோடைய தங்கச்சி இல்லையா, இந்த பிரச்சனையை நாம தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணோம்னா நம்ம ஹீரோட ரூம் பக்கம் போகும்போது அவன் குளிச்சுட்டு டவலோட நிப்பானா. இப்ப இவ என்ன யோசிப்பானா, இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா உள்ள போயிடுவா. உள்ள போன உடனே அவர் என்ன கேட்பாருன்னா, அட அண்ணி நீங்களா, என்ன விஷயம் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீங்க இந்த அளவுக்கு கட்டு மஸ்தா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, உங்களுக்கு உண்மையுமே ஆண்மை அதிகமா இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும், உங்களால என்ன பண்ண முடியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் பண்ணுவேன் ஆனா அது உங்களால தாங்க முடியுமான்னு தெரியலையே அப்படி சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே அப்ப பண்ணி தான் பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு டப்புன்னு அவனோட உடம்புல கை வச்சோடனே அவனும் சும்மா இல்லைங்க அவங்கள தூக்கி பெட்ல படுக்க வச்சு சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் சொல்லவே தேவையில்லைங்க, அந்த அளவுக்கு ஆட்டா இருக்கும். வீட்டுல வேற யாருமே இருக்க மாட்டாங்களா, அதனால இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவே இருக்குமா. இப்ப இவனா போனோம்னா பொறுமையா பண்ணிட்டே இருக்கும்போது இவ்வளவுதான் அவங்களால முடியுமா அப்படின்னு இவ கேட்க, அவன் என்ன பண்ணோம்னா வழக்கம் போல எல்லாத்தையும் செய்யற மாதிரி சும்மா வெறித்தனமா பண்ண ஆரம்பிச்சோடனே இப்ப அவ கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன விட்டுருங்க நான் தெரியாம கேட்டுட்டேன் அப்படி சொல்ல, அப்படியெல்லாம் பாதையில விட முடியாது அப்படி சொல்லிட்டு இவன் வெறியா பண்ண இப்ப அவளும் கத்தி முடிக்கவும் ஒரு வழியா மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்மள ஹீரோனியும் அதுக்கப்புறம் குஷி நடந்து வந்துட்டு நேரா வீட்டுக்கு வரும்போது அங்க பார்த்தனா அவங்க அண்ணி தாங்கி தாங்கி வரும்போது இப்ப இவனை கேட்பானா, ஆமா என்ன அண்ணி ஆச்சு, ஏன் இப்படி தாங்கி தாங்கி வரீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லும் போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா, குஷி நீ
கொஞ்சம் உள்ள பையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சொன்னது சரிதான், உங்க வீட்டுக்கார்ட்ட உன்னால வாழ முடியல, அதனால நீ இங்க இருக்க, கண்டிப்பா அவர்கிட்ட எல்லாம் உன்னால வாழ முடியாது, நீ இங்க இருக்கிறதா சரி அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவான்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி, நானே எவ்வளவு பொறுமையா பார்த்தேன், ஆனா அவர் பண்றது என்னால தாங்க முடியல, எல்லாம் பொறுமையா பண்ணுவாங்கன்னு பேரு, ஆனா இவரு என்னன்னா பெரிய ட்ரில் மிஷினே வச்சு பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ட்ரெயினுக்கு அடியில படுக்க சொன்னாலும் நான் படுப்பேன், ஆனா அவருக்கு கீழே நான் படுக்கவே மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ராணி என்ன பண்ணுவாங்கன்னா பெட்ரூம்ல உட்காந்துட்டு, நான் இவ்வளவு நாளா ஒரு கழுதைக்கும் ஒரு குதிரைக்கு தான் ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இவரு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு இவ அவரை நினைச்சிட்டே இருக்கும்போது அங்க வந்த அவரோட வீட்டுக்காரரு, அம்மா என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட தங்கச்சி எதுக்காக அவர் கூட வாழ மாட்டாங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஏன் எனக்கு புரியவே இல்லை, ஏன் உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இவ மனசுல நினைப்பா, இது எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவ மனசுல நினைக்கும் போது இப்ப அவர் என்ன கேட்பாருனா, சரி அவருடைய பெட்ரூம் போய் ரெடி பண்ண வேண்டியது தானே, ஏன் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க ரெடி பண்ணலான்னு போனா அவர் என்ன போட்டுருவாரு, நான் போல நீங்களே போங்க அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, காலையில அவ்வளவு குதிச்சா நான் தான் அவரோட ரூம்ல ரெடி பண்ணணும், ஏன் இப்ப யோசிக்கிற அப்படி சொல்லும் போது, இல்ல இல்ல என்னால முடியல நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப அவனை பார்த்தனா அந்த பெட்ரூம் ரெடி பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோல வந்துட்டு, அம்மா அண்ணி எங்க, நீங்க பெட்ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும் போது, அண்ணியா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை உள்ளதா இருக்கா அப்படி சொல்லும் போது, ஆமா ஆமா உள்ளதா இருப்பாங்க, ஏன்னா அவங்க 4 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு இவன் மனசுல நினைப்பானா. இப்ப இவன் என்ன சொல்லுவானா, ஆமா என்னோட மனைவி கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே என் கூட வந்து சேர்ந்து வாழணும்னு அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் 2 3 நாள்ல எல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் வந்து உங்க கூட வாழ்வா அப்படி சொல்லிட்டு இப்ப அவர் அங்கிருந்து போகும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம குஷியும் அவருடைய மாமாவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்ப ஆப்போசிட்ல குஷி கிட்ட எப்பவுமே ஒருத்தன் வம்பு போனான் இல்லையா, அவன் வருவாங்க. அவனை பார்த்துட்டு குஷி என்ன சொல்லுவானா, மாமா அதோ அவன் வரான் இல்லையா, அவன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்கான், அவனை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்களேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒண்ணு பண்ணு, அவனை நைஸா பேசி இந்த ரூம்குள்ள கூட்டு வந்துரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப குஷி என்ன பண்ணுவானா, நேரா அவன் கிட்ட போயிட்டு, வா என் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு நேரா அந்த ரூம்குள்ள போகும்போது அவனை உள்ள தள்ளிட்டு கதவு சாத்திருவாங்க. இப்ப அவனை குஷி என்ன பண்ற கதவு தர அப்படி சொல்லும்போது பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு அவனை பயங்கரமா போட்டு கசக்கிட்டே இருக்கும்போது உடனே இவனு கத்துவான், குஷி என்ன மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் அவனை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அவனை போட்டு கசக்கி எடுப்பானா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தாங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவரோட பெட்ரூம்ல படுத்துட்டே இருக்கும்போது இப்ப குஷி என்ன பண்ணுனா பொறுமையா எழுந்து அவர் பக்கத்துல வந்துட்டு அவளை தடவிட்டே இருக்கும்போது உடனே அவர் எழுந்து உட்காந்துட்டு, என்ன குஷி இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல மாமா உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படி சொல்லும்போது, கேட்கணுமா இல்ல பண்ணணுமா தெளிவா சொல்லு அப்படி சொல்லும்போது, உங்களுக்கு தான் எல்லாமே புரியுது இல்லையா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொல்லும்போது, சரி ஓகே இப்போ உன் கூட பண்ணனா அது தப்பாயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லுவாளா. அதுக்கப்புறம் என்ன அவங்க மாமா அந்த குஷியை வச்சு பண்ற சீன்ஸ் இருக்கே சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. இப்படியே நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது வழக்கம் போலதாங்க இந்த மாமாவுக்கு அவர் கண்ட்ரோல் இல்லாம அவர் ஃபுல்லா நல்லா பண்ண ஆரம்பிச்சோடனே குஷி பயங்கரமா கத்த ஆரம்பிப்பா, ஐயோ அக்கா என்ன காப்பாத்துங்க அப்படி சொல்லி கத்த கத்த அவர் என்ன பண்ணுவாருன்னா அதெல்லாம் காதலே வாங்காம அந்த குஷியை போட்டு செம்மையா பண்ணி முடிச்சிருவாருங்க. இப்ப அப்படியே மறுநாள் பார்த்தனா நம்ம அண்ணி தயங்கி தயங்கி வரும்போது இப்ப அவ என்ன கேட்பானா, என்ன அண்ணி எங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்து நீங்க பண்ணீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா உனக்கு நல்லது நடக்கும் சொல்லி ட்ரை பண்ண, ஆனா அவர் இப்படி மிருகத்தனமான்னு பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கப்புறம் நீ அவன் கூட வாழாத அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்ப அங்க குஷி நொண்டி நொண்டிட்டு வரதை பார்த்த உடனே அவ கன்ஃபார்ம் பண்ணிடுவா, ஏ குஷி நீ அவர் கூட பண்ணிருக்கியா, அப்ப கண்டிப்பா அவனை நம்ம இந்த வீட்டுல வச்சிருக்க கூடாது, அவன் விட்டா எல்லாத்தையும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டு அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க, இதுக்கப்புறம் நான் அவங்க கூட வாழ போறது கிடையாது அப்படி சொல்லும் போது இப்ப பக்கத்துல இருந்த அவங்க அம்மாவை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்காத, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லும்போது உடனே பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, மச்சான் இந்த வீட்டுல தான் இருப்பாரு, அவர் இந்த வீட்டை விட்டு எல்லாம் வெளியே போக மாட்டாரு, முடிஞ்சா நீ போய் அவர் கூட வாழு அப்படி சொல்லும்போது உடனே அவங்க அம்மா சத்தம் போடுவாங்க, இந்த விஷயம் உனக்கு தெரியாது வாய மூடுறா, நீ இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ அப்படியா அப்பனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போயிட்டு நேரா பஞ்சாயத்துல போயிட்டு நான் சொல்லிடுறேன், இதே போல என் பொண்டாட்டி என் கூட அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியும் இல்லையா அப்படி சொல்லும்போது இப்ப அவங்க அம்மா யோசிச்சு பார்ப்பாங்க, ஆஹா பஞ்சாயத்துக்கு போனா காரணம் என்னன்னு கேட்பாங்க, அப்ப நம்ம இங்க நடந்ததெல்லாம் சொல்ல வந்தனா நம்ம குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனையாகும், சோ இதை நாம தான் தீர்த்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ஒழுங்கா போயிட்டு நீ அவன் வீட்டுக்கார கூட வாழு, இதுக்கப்புறம் எல்லாம் நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண மாட்டேன், முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனைய ஹீரோ கூட அனுப்பி வச்சிருவாங்க. இப்ப நேரம் இந்த சினகர் பண்ணிட்டு நம்ம ஹீரோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னா அவளை கட்டி பிடிச்சி செம்மையா மூடி ஏத்திட்டு இருப்பாரா. உடனே அவளும் பயத்தோட நிக்கும் போது அதெல்லாம் இவர் கண்டுக்காம அவளை பெட்ல தள்ளி விட்டு அவங்களுடைய துணியெல்லாம் கழட்டிட்டு அங்க மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாருங்க. இந்த சீன்ஸ் சும்மா வேற லெவல்ல இருக்கும். இப்படி
இப்படியே இந்த சீன்ஸை ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல பண்ணிட்டே இருக்கும்போது என்னோட கம்ப்ளீட் வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. சப்போஸ் இதனோட அடுத்த சீசன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்லே பார்த்துடலாங்க. இதோட விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.